How's the movie, bro? It was nice. நல்லா ஒரு தடவை பார்த்தேன். Yeah, it's good. Normal okay. It was awesome. What's நல்லா இருக்கு. வெரி குட் அண்ட் சூப்பர் Good movie. வண்டர்ஃபுல். படம் எப்படி இருந்துச்சு? இவர் தான் முக்கியமான படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஃபேன்ஸ் ஸ்பெஷல் ஷோ இல்லை, எஃப்டிஎஃப்எஸ் செலிப்ரேஷன்ஸ் இல்லை, பெரிய தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இல்லை, சின்ன ஸ்க்ரீன் மினிமல் க்ரௌடை வச்சு இப்படி ஒரு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் வருதுன்றப்போவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் விபிஎன் டீம் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னரை திருப்பி நமக்கு டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கு. படத்தில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, அது எதையுமே ரிவீல் பண்ணாமல் வாட் ஹேஸ் கம் அவுட் வெல், வாட் குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்டிஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். எல்லாருமே சூஸ் பண்ண கேஸ்ட் எல்லாம் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச கேஸ்ட்டு, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்க்க வரவங்க கூட இவங்க நம்பாள்ற அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற கேஸ்டிங் இருந்தது. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் யாருக்கு என்னென்ன ஸ்பெஷலோ என்னென்ன ப்ளஸோ அது எல்லாமே அவங்க டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இமோஷனல் கனெக்ட் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய மாஸ் கமர்ஷியல் படம் வருதுன்றப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் நமக்கு ரொம்ப தேவைப்படும். அவங்க எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அப்பா பையன், அம்மா பையன், இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்பை காட்டும்போது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த இடத்துல நமக்கு அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் ரொம்ப ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது. அது நல்லா இருக்குது பார்க்குறது. கேரக்டரைசேஷன் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி டபுள் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த ரெண்டு கேரக்டருக்கு டிஃப்ரென்சியேஷன் எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் இந்த ரெண்டு கேரக்டருக்கு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு, அந்த ஸ்டைல் ஆஃப் டாக்கிங், அது எல்லாமே ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக ஏதாவது ஒரு கேரக்டர் தான் அப்பா பையன் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் தான் நம்ம மனசில் நமக்கு நிற்கும். ஆனால் இதில் பார்க்கும்போது ரெண்டு கேரக்டருக்கும் அதுக்கான யூனிக்னஸ் இருந்துச்சு. நமக்கு ரெண்டுமே ரசிக்கும்படி இருந்துச்சு. வெங்கட் பிரபுவோட அந்த ரேசி ஸ்க்ரீன் பிளே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எப்படி நம்ம மங்காத்தா, மாநாடு இது எல்லாத்துலேயும் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துலையும் பீரியாடிக்கலி அந்த மொமெண்டம் அண்ட் பல்ஸ் பில்டிங் சீன்ஸ் இருந்துச்சு. படத்தில் ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய படத்தில் எப்போவுமே காமெடி கிளிக் ஆகிறது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் யோகி பாபு வர சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் நல்ல இம்பாக்ட் இருக்குது. அதை தவிர விஜய் அப்பா கேரக்டரில் ஸ்னேகாவோட இன்ட்ராக்ட் பண்ணுற சீன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பையன் கேரக்டரில் வந்து அவனோட ஆட்டிடியூட், அப்பா கேரக்டரில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிரபுதேவா, பிரசாந்த் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நமக்கு ஃபன்னாக சிரிக்கும்படி இருந்துச்சு. யூஸ்வலாக தளபதி மூவிஸ் அப்படின்னாலே அதில் வந்து பாலிடிக்ஸ் டைலாக்ஸ் இருக்கும், இன்டைரக்ட் டபுள் மீனிங் டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஆனால் என்னதான் தளபதி விஜய் இப்போ கட்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த படத்தில் பெருசாக பாலிடிக்ஸ் சார்ந்த டைலாக்ஸோ இல்லை எனி அட்டாக்கிங் டைலாக்ஸோ எதுவுமே பெருசாக வைக்காதது ஒரு அப்ரிஷியபிள் திங். ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பயங்கரமாக இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்தை ஏஐல கொண்டு வந்தது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக் ரீக்ரியேஷனாக இருந்துச்சு. நிறைய சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க, பழைய பாட்டெல்லாம், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே சர்ப்ரைஸ் தான். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். சாங்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, டான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் நம்ம என்ன எதிர்பார்த்து போவோமோ ஒரு விஜய் படத்துக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நமக்கு இருந்துச்சு. இப்போது வாட் குட் ஹவ் பீன் பெட்டர், படத்தில் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது பிஜிஎம் நல்லா இருந்திருக்கலாம். இன்னும் 2-3 பிஜிஎம் நம்ம கேட்சியாக இருந்தாலுமே நிறைய சீன்ஸில் வந்து கொஞ்சம் அந்த சீன்ஸுக்கு இருக்கிற அந்த இன்டென்சிட்டி அந்த மியூசிக் இல்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. மியூசிக் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த சீன்ஸ் எல்லாமே இன்னும் மைண்டில் இருந்திருக்கும், படம் இன்னும் பிரம்மாண்டமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். டிஏஜிங் டெக்னாலஜி என்னதான் அந்த யங்கர் வெர்ஷன் ஆஃப் விஜய் நல்லா இருந்தாலுமே இன்னொரு டீனேஜ் வெர்ஷன் ஆஃப் விஜய் படத்தில் காட்டுறாங்க. அது வர சீன்ஸ் கொஞ்சம் தான், இம்பாக்டும் கம்மி தான், ஸ்டோரியோட ரிலேட்டும் அவ்வளோ ஆகலை. எதுக்கு அந்த சீன்ஸை காமிச்சாங்கன்னு தெரியல. பட் அதில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி நமக்கு கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்குது. ஏன்டா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு யோசிக்க தோணுது. படத்தோட டியூரேஷன் மொத்தம் 3 hours. என்னதான் படம் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்தாலுமே ஓவராலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். நிறைய சீன்ஸ் ஃபேன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்ன்னு போகிறப்போ நம்ம அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நிறைய சீன்ஸில் லாஜிக் மிஸ் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஃபிலிமில் நமக்கு லாஜிக் இல்லைன்னா நிறைய சீன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் இல்லாமல் இருக்கும். ஒரு விஜய் ஃபேனாக, ஒரு கமர்ஷியல் சினிமா ஃபேனாக, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக நமக்கு லாஜிக்லாம் இல்லை, நமக்கு ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றப்போ அது எல்லாமே பெருசாக தெரில. பட் அது இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க கரெக்ட் பண்ணியிருந்தாலோ ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலோ இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெட்டர் அவுட்புட்டாக எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாத்தவிடையும் மேலே இதெல்லாம் ஏன் கொஞ்சம் இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் அவங்க பண்ண எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான், அவங்க ஏற்றி விட்ட ஹைப் தான் வந்து நிறைய பேருக்கு இப்போது சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி இருக்கலாம் இது. ஆனால் நீங்கள் ஒரு பொறுமையாக டைம் எடுத்து இந்த மார்னிங் ஷோலாம் வந்து தூங்காமல் பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல்
பொறுமையாக ஃபேமிலியோட போயிட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 100% விபி அண்ட் தளபதிஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னிங் ஃபிலிம். பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தளபதி மாதிரி ஒரு என்டர்டெய்னர் நம்ம இண்டஸ்ட்ரியில் பண்ணுற ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த படத்தை நம்ம நம்பி போய் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா கோட் ஒரு ஸ்பெஷல் படம் தான். குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா, காவலன், வேலாயுதம், நண்பன், துப்பாக்கி, தலைவா, ஜில்லா, கத்தி, புலி, தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், வாரிசு, லியோ, இது எல்லாத்துலேயும் இல்லாதது கோட்டில் ஒன்று இருக்குது. அந்த செகண்ட் விஜயோட கேரக்டரைசேஷன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டு. ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஜய் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்ல. இது பார்க்குறதுக்காகவே நம்ம டெஃபினட்டாக தேட்டருக்கு போகலாம். இந்த அட்டம்ப்டுக்காகவே விபி அண்ட் டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சி, இன்னும் என்ன பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாய்லர்ஸை ரிவீல் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.